அதுலேருந்து அந்த இடத்துக்கு வாங்க, அதோட ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். Only grasslands. Only grass because those people they are farmers. Indian food. Yeah, like chole. That is my food. கச்சாரு. Chole. அவரு சோகத்துல இருக்காப்ல. சரி ஓகே, நாங்க வந்து லைமே பார்க்க போறோம். இது எனக்கு தேவைதான். ஓகே, தேங்க் யூ. ஹாய், நான் இப்போ நிற்கிற இடம் கம்பாலான்னு நினச்சிருப்பீங்க. கம்பாலா கிடையாது. இது வந்து என்டபி. என்டபியில் எங்கே வந்திருக்கோம், எப்போ ஏர்போர்ட்னு உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டுக்கு வரல, வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடம் ரோடு மட்டும் பார்த்துக்கங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுனால இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கா, அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கா, அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்ரீ கணேஷ ஹிந்து டெம்பிள் இருக்குது. இது வந்து இங்கே உகாண்டாவில் கட்டின ஃபஸ்ட்டு ஹிந்து கோயில். கட்டின வருஷம் பார்த்திங்கன்னா 1905. கரெக்டாக சொல்லிட்டேன்னா 1905னா 120 வருஷம் ஆயிடுச்சு இந்த கோயில் கட்டி. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, அந்த கோயிலோட கருவறை எங்கே வச்சாங்களோ அப்போ 1905 அந்த இடத்துலையே தான் இன்னமும் இருக்குது. அது ஒரு ப்ளஸ். இன்னொன்று, அதுக்கப்புறம் எந்த ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்களே தவிர பெரிய பில்டிங்கோ எதுவுமே மாற்றலை. பார்க்குறதுக்கு ஒரு ஓட்டு கொட்டகை மாதிரி, ஓட்டு வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இந்த கோயில் பூக்கள், செடிகள் பராமரிப்பெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். நான் ஒரு அதிசய பூவை பார்த்தேன் பாருங்களேன். இது ஒரே ஒரு செடி, இதுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், இது ஒயிட் கலரில் இருக்கா, அடுத்து இது பாருங்க பர்பிள் கலரில் இருக்குது. ஒரே செடியில் பர்பிளும் ஒயிட்டும் இருக்குது. அதிசயமாக இருக்குது. எவ்வளோ பெரிய அதிசயம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. கூமாப்பட்டி, இது வந்து உகாண்டா கூமாப்பட்டி. ஸோ இது பாருங்களே. அடுத்து வந்து என்னென்னா, நிறைய செடிகள், கோயில் பராமரிப்பெல்லாம் செம்மையாக இருக்குது. முதுகு தான் அப்புறம் தெரியும். இந்த கோயில் நான் காமிக்கிறேன். இது வந்து மரம் என்ன, நம்ம ஊரில் எப்படி வந்து ஆலமரம், அரச மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது வந்து மாமரம். மாமரத்தை சுற்றி நம்ம ஊரில் வந்து, ஊரில் இல்லை, இந்த கோயிலெல்லாம் இருக்குல்ல, இந்த கட்டை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. நம்ம ஊர்லேயே இதெல்லாம் வந்து பார்க்க முடியலை, ஆனால் உகாண்டாவில் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். நான் செருப்பை இங்கே கழட்டி போட்டுட்டு போகிறேன். வந்ததும் காலை இங்கே கழுவிட்டு தான் அடுத்து கோயிலுக்குள்ளே போகணும். இந்த போஸ்ட் மரத்தை பாருங்கள், மரமாகவே இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா என்டபி வாங்க. என்டபி ரோட்டில் கரெக்டாக வந்து இது எந்த இடம், ஏதோ ஒரு பார்க் இருக்கும், அந்த இடத்துல டர்ன் பண்ணணும். இது என்னென்னா, இதில் வந்து 3 மரம் சேர்ந்துருக்கு. அரச மரம், அரேஸ்பதி மரம், அப்புறம் வந்து ஆலமரம். ஆமாம், அதை தான் நான் ஆமாம், அரச மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, இன்னொரு மரம் இது அரஸ்பதி கிடையாது. இது என்ன மரம்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். 3 மரம், இவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாருங்களேன். இது 2 அரச மரம், 1 ஆலமரம். அதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மரமும் இருக்குமா. 3 மரம், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. சரி, இது தனி பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்குவோம். அடுத்து இன்னொரு மரம் இருக்குது பாருங்கங்க. அங்கே ஒரு மரம் இருக்குது. அதில் வந்து ஏதோ கொடியாக சுற்றி இருக்குது. ஏதோ கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன். இதான் ஆலமரம். எனக்கு எப்போதுமே ஆலமரம், அரச மரம் ஒரே கன்ஃபியூஸ் ஆகும். இதான் ஆலமரம், இதுவும் ஆலமரம். அப்புறம் இல்லை நெல்லிக்காய் மரம்லாம் இருக்குது தெரியுமா என்ன. 1905 கட்ட கோயில். அப்போ எப்படி என்ன மரங்கள் இருந்ததோ அந்த மரத்தை தான் இன்னமும் நிர்வகிக்கிறாங்க. இங்கே இதோட தலைமை வந்து யாருன்னா, கம்பாலாவில் இருக்கக்கூடிய, அதுவும் அந்த காலத்தில் ரொம்ப பழைய கோயில். எஸ்எஸ்டிஎம்மா, அது 1940 கட்டின கோயில். ஸோ அந்த கோயிலும் அவங்க தான் இதை நிர்வகிக்கிறாங்க. இது வந்து
விநாயகர் சதுர்த்திக்கு தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போவோமா? உள்ளே எடுக்கலாம் தானே? கோயிலுக்குள்ளே போகிறேன், சத்தமாக பேச முடியாது, சாமி தூங்கிட்டு இருக்க டைம். மாயிலை உள்ளே காமிக்கலைன்னா ஜஸ்ட்டு சுற்றி ரொம்ப அமைதியாக இருக்கும் கோயில். எனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கற்பகர கிரகத்தை காமிக்கிறதுல நான் விருப்பப்பட மாட்டேன். அதுக்கு ரீசன் நான் சுசீந்திரம் போகையில் ஒருத்தவங்களுக்கான காரணம் சொன்னாங்க. அதுலேருந்து பண்ணுவேன். அந்த இடத்துக்கு வாங்க, அதோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே எப்போதுமே பிரசாதம் வைப்பாங்க. நம்ம ஒரு லட்டு, இது மாவிளக்கு. ஆக்சுவலி உள்ளே சின்ன சின்ன சாமிகள்லாம் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடலாம். இது இங்கேருந்து காமிக்கலாம்ல. யுகாண்டா வந்தீங்க, என்டபி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு தனி ஃபீல் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தால். பின்னாடி சாப்பாடு ஹாலு அதெல்லாம் இருக்குது, அங்கே ஊஞ்சல்லாம் இருக்குது விளையாடுறதுக்கெல்லாம். இது என்ன பூன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கள் ஊரில் இந்த ஆற்றுக்கரையில் எல்லாம் பூத்துருக்கும் இந்த பூ. அன்றைக்கி ஒரு வீடியோவில் சொன்னேன், அந்த மண் வளம் இருக்குல்ல, அது என்னமோ சொன்னாங்க. மண் தமிழ்நாட்டு, கேரளா, அப்புறம் இங்கே உள்ள மண்ணெல்லாம் ஒரே மாதிரி மண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்டில் சொன்னாங்க. தேங்க்யூ. தட் ஒன் ஃபார் மை கேர்ள். அந்த கையில் This is yours, okay? தேங்க்யூ செல்லு. Thank you. பரவாயில்ல, அவருக்கு யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரில, நின்றுட்டு இருந்தாரு, நான் வாங்கிட்டேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி யாராவது ரோஸ் கொடுக்க முடியுமா? இருக்கும். இந்த மாதிரி ஊரில் ரோஸ் கொடுத்தா என் புருஷன் நேரம் சண்டைக்கு வந்துருப்பாரு. இங்கே கொடுத்ததுனால எப்படி சொல்லன்னு தெரியல. அவங்க பழகிற விதத்தை பொறுத்து தான் அது நம்ம எப்படி ஏற்றுக்கிறோங்கிறது. ஹாய், ஹவ் ஆர் யூ? I'm good. What's your name, please? My name is Francis. Francis. Paul, yes. Oh, your name? My name is Owen Bennett. Oh, nice. Okay. Okay. Where are you from? Me, I'm from Nebi. Yes, Nebi? Yeah. Northern Uganda. Northern Uganda. Are you married? You know, I'm not married. Do you have children? Yes, I have one kid. Only one kid, Yeah, eh? yes. How many wives you have? No, I just only have that one. I produce with her and I left her. Oh, Yes. she left you? Yes. Sorry. Yeah, it's okay. இது கேட்குறதுல அது தப்பு கிடையாது. அவங்களுக்கு 4-5 இருப்பாங்க, ஸோ அதனால தான் கேட்டேன். Okay. Your nice name, please? My nice name is Owen Bennett. Robin. Bennett. Bennett. Yes, yes. Where are you from? I'm from Barara. Barara. Yes. I know Barara very well. You know Barara very You well? have zebra and then what? Cow. Yes, that cows. big Yes, cow. yes, So yes. that place too much grasslands. too I much like grassland, it. yeah, I like it yeah, actually. even Matoke I area. didn't see last time I went. I didn't see any houses. Only grasslands. Only grass because those people they are farmers. Farmers. அங்க வீடே தெரியாது, எங்கயாவது ஒவ்வொரு வீடு தான் இருக்கும். Are you married? Not married. How many children do you have? I don't have any. Oh, do you have a girlfriend? So is there I have. Of course I have. I have one. Oh, you have one girlfriend. Yes, Oh, yes, okay, yes, okay, okay. yes. ஆக்சுவலி இந்த கேள்வியெல்லாம் என்னம்மா எனக்கு தெரியாமல் கேட்குறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி இப்படி கேட்டாலும் தப்பு கிடையாது. அப்படி தான் இங்கே அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், குழந்தைங்க இருக்கும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அது தப்பு கிடையாது. சரியா? நார்மலாக நாங்கள் எல்லாத்தையும் எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் கேட்டோம். ஓகே, ஹவு மெனி இயர்ஸ் ஆர் யூ ஒர்க்கிங் ஹியர்? My years, I'm just 24 years. Yeah, sorry, here. How long do you have been working? 1 year. Yes. Oh, okay. Yeah. Do you?
Me, I've just finished something like 2 months only. 2 months only. Yes, But because you are always- chef. yes, always works Are in you the- working in Great Indian Dhaba? That one, I worked there, but I left. Oh. Changing restaurants in Kampala. Restaurants, Yes. Kampala. Wow, wow. Yes. Do you know Indian food? Yes, very well. Which food do you like? If we vegetables. Vegetables, so Yes. Here yes. too much veg. Yes. So what about non roti? Very good. Those are the things which I like them so much. Oh. Yeah. Okay. Yeah, Which so one do this- you cook most? Mostly like in a temple here we cook vegetable, but when you're outside we cook all both naan, mutton, rogan, toast, chicken curries. Oh, Yes, those outside, ones, sir. yes. Which food do you like Indian food? Me, I like chole. That is my food. Kachore. Chole and naan. Chole. Yes, done for today. Okay, the dal, the big that one. Yes, the chickpeas here. the Chickpeas, one. Yes, கொண்ட கடலை கறி. Yeah. Okay, கடலை கறி. நம்ம என்ன சொல்லுவோம் கொண்ட கடலை குழம்புன்னு சொல்லுவோம். Gravy. Okay. Thank you. I want to ask you, what is this? Is this lemon or lime? What is this? This is a lemon one. லெமன் Yes. இங்க பாருங்களேன், ஆக்சுவலி இது வீடியோ எடுக்க தான் நாங்க வந்தோம். இது வந்து நம்ம நார்த்தங்கான்னு சொல்லுவோம். எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு, நான் அப்படியே கையை வச்சுட்டே போறேன். காய் மட்டும் காமிங்க. இந்த 2 காய் இருக்கா, இங்க 2 காய். ஹாய், how are you? What's a nice name please? Sraj. Siraj. Yes. Hey, Siraj is Indian name. Muslim name, huh? Yes. Oh, okay. Where are you from? From West Nile. Western. West Nile. West Nile, Nebi. Oh, okay. Yes. Are you married? I'm marrying you. Huh? கொள்வ பாருங்க. I'm marrying you. I'm married. Okay. What about you? Nothing. Nothing. Yeah. அவரு சோகத்துல இருக்காப்ல. சரி, ஓகே, நாங்க வந்து லைமே பார்க்க போறோம். இது எனக்கு தேவைதான். ஓகே, தேங்க் யூ. Okay. வேணாம், என்ன மொக்க பண்ணிடுவாரு. நான் வந்து இந்த பக்கமே எடுத்துறேன். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. பாருங்க, லைம் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைம் நிறையா இருக்கு. இது வந்து எதுக்கு நான் காமிச்சேன்னா, நம்ம நார்த்தங்கான்னு சொல்லுவோம், அவங்க வந்து எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாங்காவும் அங்கே நிறைய காய்ச்சிருக்கு. தெரில, பூச்சி பிடிச்சிருக்கும். Do you have strawberry there? ஓ, ஓகே, நான் பார்த்தேன். அங்கே பாருங்க, நான் பக்கத்தில் போக மாட்டேன், நாய் இருக்கு. மாங்காய் கொத்தா காய்ச்சிருக்கு. இதே சீசன்ல போன வருஷம் எடுத்த வீடியோல இதே மாதிரி காய்ச்சிருக்கு. ஓ, நாங்க பறிப்போம். எங்களுக்கு வேண்டாமா, நாங்களும் பறிக்க மாட்டோம். எங்க வீட்லயே மாமரம் இருக்கு. எனக்கு இங்க வாங்கல, எனக்கு நேரா ஒரு வியூ தெரியுது. எனக்கு ஒரே ஒரு ஆசை இந்த ஊர்ல, என்ன தெரியுமா, அங்க இப்படி பாப்பா ஒரு வியூவில் ஒரு வீடு இருக்கும், மலை உச்சியில் ஒரு பங்களா மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி ஹோம் டூர் பண்ணணும் எனக்கு. இல்லை, அந்த வீடை தெரியலை, அந்த பக்கம் தான் தங்கியிருக்காங்க. மேலே வீடு இருக்குது. இதை விட செம்ம பங்களாஸ்லாம் இருக்கும். வெயில் வந்துருச்சு, மணி 3 மணி ஆக போகுது. வேப்ப மரம் அங்கங்கே வச்சிடுறாங்க. நிறைய காய்ச்சிருக்கு. இது ஒன்றும் பண்ண முடியாது, இது பறிச்சாலும் வேஸ்ட்டு. ஆமாம், துவர்க்கும் ரொம்ப, நல்லா முத்தணும். ஆமாம், நான் பேசினதெல்லாம் கேட்டிருக்குமா? இதான் சாய்பாபா கோயில். இந்த கோயில் வந்து என்டபி ரோட்டில் இருக்குது. நாங்கள் இன்னைக்கு வந்தோம். இதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அசந்துருவீங்க. மால்லாம் வரப்போகுது. அந்த வியூ நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் நல்லா பரிச்சயமாக இருக்கும். ஆனால் உள்ள கோபுரம் தெரியலை. எங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக லைஃப்பில் ஓடிட்டே கிடக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நிம்மதி வேணும்னா எங்கே ஓடுவோம், அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து கோயில் தான், பாலாஜி டெம்பிள். ஸோ இந்த இடம் வந்து நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த குட்டி செடியாக இருந்தது. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, 1 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் வர்றோன்னா ஒரு குட்டியோண்டு செடியாக இருக்குது. இங்கே உள்ள மண்ணா அது என்னன்னு தெரியல, கடன்னு வளர்ந்து பூ பூத்துருது.
2 மாதம் அந்த மாதிரியில் பூவெல்லாம் பூத்துருது. லாஸ்ட் டைம் இது சின்ன சின்ன செடியாக தான் இருந்தது. இந்த மஞ்சப்பூ நம்ம ஊரில் கூட வைப்பாங்கல்ல, வீட்டுக்கு முன்னாடி வச்சா நல்லதும்பாங்க. இங்கே பாருங்கள் வரிசையாக எவ்வளோ செடி வச்சுருக்காங்க. இந்த ஊர் மண் அப்படியாங்க, சரியான ஒரு மண் தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இருக்கா இருக்கா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஊர் அப்படி, இந்த ஊரோட மண் அப்படி, மண் வளம் அப்படியே அந்த இயற்கை மாறாமல் அது இருக்குது. அதனால தான், அதுதான் மெயின் காரணம். நமக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் மண் இருந்ததில்ல, அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வியூ வந்து எப்போ பார்த்தாலுமே அலுப்பு தட்டாது எனக்கு. என்னன்னு தெரியல, இந்த மரம் கடகடன்னு இலையெல்லாம் கொட்டி போயிருச்சு. இலையுதிர் காலமோ இது? இது வந்து மழைக்காலம் கிடையாது, வெயில் காலம். இது வெயில் காலம் கிடையாது, மழை காலம். இல்ல, அப்படி அக்டோபரோட மழை காலம் முடிஞ்சிச்சு. அப்படியா? இது வெயில் காலம். நவம்பர் இது. அது ஆக்சுவலி இது வெயில் காலம். ஐயோ பயமா இருக்கு, சரிக்கிற மாட்டேன். ஆனால் மழை பெய்யுது. வெயில் காலம்னு நான் சொல்றேன். எனக்கு பாருங்களேன், ஒரு மாதிரி டல்லா இருக்கா உங்களுக்கு, கிளைமேட் டல்லா இருக்கு. கார் வருதா? கார் வந்தா நீ ஒதுங்கி போகணும். அப்பாட்ட சொல்றியா? இந்த குட்டீஸ்க்கே உள்ளது. இந்த பக்கம் படி இருக்கும், இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸ்லோப்பாக. ஆனால் என் பாப்பா வந்து எதில் நடந்து வருவாங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் பாப்பாலாம் எதில் நடந்து வருவாங்கன்னு சொல்லுங்கள். படியில் வர மாட்டா, இதில் தான் வருவாள். எது ரொம்ப ரிஸ்கியோ அதுதான் பிடிக்கும் பொண்ணுக்கு. இன்றைக்கி நல்லா கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக கிளம்புறோம், அதனால் கூட்டம் உங்களுக்கு இதில் தெரியாது. நிம்மதிக்காக வந்ததுனால மேலே வீடியோலாம் நான் வந்து எடுக்கலை. இந்த வியூலாம் சூப்பர். வெண்பா கவனமா வா, வருது. இவங்க வந்து செக்யூரிட்டி, கோயிலுக்கு நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க. ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோயிலில் மட்டுமே செக்யூரிட்டி. நாங்கள் வந்து எந்த அளவுக்கு கூட்டம்னா, பார்க்கிங் இல்லை, வெளியில் பார்க் பண்ணியிருக்கோம். மண் ரோடு தான். ஹலோ செப்பு, ஹலோ அஃபாண்டே, ஹவ் ஆர் யூ? அஃபாண்டேன்னு சொல்லாமா அவரு? அஃபாண்டே போலீஸ். யா ஃபைன் ஃபைன். அஜுமான். Godfrey. Second name? Yes. What's second name? Second name, இகாமா. அதில் ரெக்கார்ட் ஆயிருக்குமா தெரியாது. அவர் பேரு கோட்ஃப்ரே இகாமா. Are you from Northern? Yes. நார்த்தன் யுகாண்டா. West Nile. Nebi? Around Nebi after Pakwach? Yeah. ஆஃப்டர் பக்வாச். பக்வாச்னா எங்கே போனோமே? Arua Parvalima. பக்வாச் நம்ம போனோம், முர்சிஷன் ஃபால்ஸ் போற வழி. Arua side. You live in Pakwach after you நியர்பை முர்சிஷன் ஃபாரஸ்ட், முர்சிஷன் ரோடு போகையில பக்வாச்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மணி எப்படி இருக்குன்னு பாருங்க கிளைமேட். மழை காலத்தில் இப்படி இருந்தால் பரவாயில்ல, வெயில் காலத்தில் இப்படி இருக்கு. செம பச்சையா இருக்கு. இங்க வர்றவங்கலாம் கண்ணு போட்டுட்டு போறாங்க. பச்சை பச்சையா இருக்கு பாருங்களா, இதை தான் கண்ணு வச்சுட்டு போறாங்க. நாங்க கிளம்ப போறோம். கொய்யா தெரியாது அந்த மாதிரி. இப்ப அப்ப அது கொய்யாவா தெரியல, ஆனா அது மாதிரி தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குமா, இங்கே வந்தால் இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் இருந்தால் நல்லா ஊஞ்சல் எல்லாம் ஆடிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பிள்ளைங்க விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பாய். வெண்பா தன்னை மறந்து விளையாடிட்டுருக்கு. இந்த ஊரில் அடிக்கடி நம்ம ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதிரி ஸ்கேட்டிங் போவாங்க ரோட்டில். கொஞ்சம் தூரத்துலேருந்து போவாங்க, ஸ்கேட்டிங்லேயே போவாங்க. ஆமாம், இது ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்டபி. இப்போ நம்ம பார்த்தது வந்து அவங்க ஸ்கேட்டிங் பண்ணுற இடம் வந்து என்டபி தான். இங்கே தான் ஏர்போர்ட் இருக்கு. இந்த இடம் தானேங்க கன்ஃபியூஸ்
ஆகும் அந்த பைபாஸ்லேருந்து வர்றது ஜாயின் பண்ணுறது. ஜாயிண்ட் ஆகிடுச்சா? இதுதான் பீச்சு. முன்னாடி இது வரைக்கும் தண்ணி வராது, கொஞ்சம் தள்ளி இருக்கும், கொஞ்சம் கரையா இருக்கும். இப்போ பாருங்க